ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மோனி லைஃப் ஸ்டைல். இது vlog நம்பர் 2. இன்றைக்கி டே இப்படி தான் காலையில் ரொம்பவே கொஞ்சல்ஸோடு ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா எனக்கு சாருக்கு ரொம்பவே ஸ்பெஷலான டேவை செலிப்ரேட் பண்ண கேக் இல்லைனா எப்படி, அதான் வீட்லேயே கேக் செய்யலான்னு பிளான் பண்ணிட்டோங்க. ஸோ சமத்தாக கிளம்பி கடைக்கு தான் போகலான் இருக்கோம். இது யூடியூப்பில் ரொம்பவே வைரலாக போய்ட்டு ஓரியோ கேக் தான். ஸோ மினிமலான பட்ஜெட்டில் இந்த கேக்கை நீங்களும் ஈஸியாக வீட்டில் செய்யலாம். ஓரியோ பிஸ்கெட்டை ஃபைனாக க்ரஷ் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் சுகர், க்ரஷ் பண்ண ஓரியோ பிஸ்கெட், பேக்கிங் சோடா, நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டோம், உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கம் ஒரு குக்கரில் கல்லுப்பு சேர்த்து 5 minutes ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த சால்ட் நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்க டைமில் நீங்கள் இந்த பவுடர் மிக்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி ஒரு நல்ல சில்கியான டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதுதான் கேக்குக்கான பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர். ஸோ இதை நீங்கள் ஒரு கீ அப்ளை பண்ண மோல்டு இல்லை ஏதாவது ஒரு வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. எந்த ஒரு ஏர் பபிள்ஸும் இல்லாமல் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுருங்க. இது 45 minutes லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். 45 minutesக்கு அப்புறமா நீங்கள் ஒரு நைஃப் வச்சு குத்தி பாருங்கள். நைஃப்பில் கேக் ஒட்டுச்சுன்னா அது இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். பட் எங்களுக்கு டைம் இல்லை, அது ஒட்டுச்சு. அகெயின் வைக்க முடியல. ஸோ அதனால் நாங்கள் அதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தா பாதி கேக் தாங்க வந்தது, மீதி கேக் வரவே இல்லை. இது ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஆனால் நாங்கள் மனம் தளரல. அதுக்கு மேலே டைரி மில்கை மெல்ட் பண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு மேலே ஜெம்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் ஓகேவாக தான் இருந்தது. அண்ட் டேஸ்ட்டு ஓகே தான் இருந்தது. இந்த கேக் எதுக்காகனா இன்னையோட என் பையனுக்கு 10th month ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை வீட்டிலே செலிப்ரேட் பண்ணலான்னா நாங்களாம் ஒரு கேக் பண்ணோம். பட் இந்த கேக் என் பையனுக்கு கொடுக்க முடியல. அண்ட் இதை நாங்கள் எகெயின் ஹீட் பண்ணாததுக்கு காரணம் ஃப்ரேம்குள்ளே வர இந்த 2 வாண்டுங்க தான். இவங்க ரொம்ப நேரம் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் எங்களால் இதை அகெயின் ஹீட் பண்ண முடியல. இந்த வீடியோவை பேக்கர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் அதை சரி பண்ணி பெட்டராக ஒரு கேக் பண்ணி காட்டுறோம். அண்ட் ஃபாலோ ஃபார் மோர். Bye bye.